அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி ஆட்டோட நெஞ்செலும்பு கறியை குழம்பு வைக்க போகிறோம். அது எப்படி வைக்கலான்னு பார்ப்போம் வாங்க. நல்லா இலை ஆடை கட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கோம். நல்லா கழுவி சுத்தம் பண்ணியாச்சு. இதில் தேவையான அளவு கல்லுப்பு போட்டாச்சு, மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா வேகட்டும். நம்ம வெந்துக்கிட்டு இருக்குலையே இந்த குழம்புக்கு தேவையான தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். பட்டை, கிராம்பு, சோம்பு, வெங்காயம், கருவேப்பிலை எல்லாமே போட்டு நல்லா தாளிச்சுக்கிடுவோம். தாளிச்சிட்டு 2 தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நல்லா வதங்கி வரவும் மல்லி, புதினா போட்டுருவோம். போட்டு தக்காளியும் அதோடு சேர்த்துருவோம். சேர்த்து நல்லா வதங்கி வரட்டும். வதங்கி வரவும் நம்ம ஒரு தேங்காய் மூடி எடுத்துருக்கோம். இன்றைக்கி ஒரு தேங்காய் மூடியை நல்லா குட்டி குட்டியாக வெட்டி நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. 3 முந்திரி, கொஞ்சமாக நடக்கடலை இதையும் சேர்த்து நல்லா அரைச்சாச்சு. நல்லா இப்போ அரைச்சி இதெல்லாம் ஒன்றா கலந்து ஊற்றிக்கிடலாம். இதே அளவுகளோடு உங்கள் வீட்டில் செய்யுங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூனு, கரம் மசாலா 1 டீஸ்பூனு, மல்லிப்பொடி எல்லாமே கலந்து வச்சுருக்கேன். மட்டன் குழம்புக்கு வீட்டிலே அரைச்ச பொடி, அது ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிடலாம். போட்டு இப்போ தண்ணி ஊற்றி நல்லா கிளறி எடுத்துக்கிடலாம். இப்போ நல்லா கறி வெந்து வந்துருச்சு. நெஞ்செலும்பு கறி இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கதையும் அதிலே ஊற்றி அதை உருளைக்கிழங்கு இன்னும் ஒரு 2 பச்சைக்காய் உரப்பு காணலை, அதனால் போட்டு இறக்கிடுவோம். இதே அளவுகளோடு செய்யுங்க. நன்றி.